ப்ளே எடு ஓ பேட்டிங் நைஸ் வீடியோ தான் எடுக்கிறியா டேய் நீ அங்க வெயில் குதுலடி இங்க வந்துறீங்க அதே தனியா ஒட்டுக்கு வந்து இதாயிடு அந்த ட்ரைபாட் அதுதான் காணோம் குறுக்கால வராதண்ணே ஆமா எங்க வீட்லயும் சொன்னாங்க உங்ககிட்டே குத்துன இந்த உருகி போயிடுச்சு பேர் இதுல என்ன வச்சாங்கன்னு தெரியல ஒரு மாதிரி உருகிங்களா வெயில்ல இருக்காதுடா அப்ப உரியிட போகுது இந்த ரப்பர்லயே நல்லா இருக்கும் இந்த ரப்பர்ல ரொம்ப லாஸ்ட் நேரத்தில் வாங்கினேன் பாண்டிச்சேரிக்காக வாங்கினது பாண்டிச்சேரிக்காக வாங்கினது ரீல்ஸுக்காக வாங்கினது ரீல்ஸ் எடுத்தாச்சு போட்டாச்சு அவ்வளோதான் கொடுக்கவே இல்லையா அவங்கள்ட்ட ப்ளே ஆடியா என்னது வீடியோ போயிடுச்சு பால் போயிடுச்சு வீடியோவா குடுக்கலன்னு கேட்டாங்களே வீடியோவானா ஓ நீ சொல்லி அனுப்பிச்ச மாதிரி டீச்சர் ஒரு கை இன்ஜுரி நேம் சேஞ்ச் போட்டுமா இது எங்க உடைஞ்சிருக்கு இல்ல மேல தான் வருது கீழே ஒட்டிட்டு இருக்கு யாரோ உடைச்சு ரிப்பேர் பண்ணிருக்காங்க ஷாட் ப்ரோ இல்ல 4 மகேந்திர அண்ணன் கபடி விளையாடுறாரு நான் வீடியோல கவர் ஆயிட்டீங்கண்ணே இவர்தான் இவர்தான் இவருக்கு இதுதான் வேலை கேட்கவே மாட்டான் சரதா காலேஜ்ல அப்படிதான் எடுத்தேன் ஃபுல் வீடியோ பாத்தியா இல்ல வீடியோ பாத்தியா இல்ல சரதா காலேஜா ஐயோ என்னங்க ப்ரோ அப்படியே எடுத்துட்டு போய் ப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ண போறோம் அதான் தெரியல கேமரா ஆங்கிள் வந்து நீ தான் ரீல் இதெல்லாம் போடுற கண்டென்ட்லாம் ரெடி பண்ற ஒன்னாலே இது பண்ண முடியலன்னா காலால முடியும் குமார் ஆனால் திடீர்னு வந்து பேடப் பண்ணுறேன்னா ஃபோன் போக வேண்டியதுதான் இந்த ரீல்ஸ் எல்லாம் வருது பற்றி அந்த மாதிரி இந்த இதில் ஒட்டுற மாதிரி ஒரு இது வாங்கிக்கணும் ஓகேவா வச்சுட்டு இப்படி வச்சு கனெக்ட் பண்ணிடுவோம் நான் சொல்கிறேன் போட்டுட்டா ஆர்டர் போட்டுட்டா என்ன இது இல்லை புரியல இருந்து வாய் எனக்கு தெரிஞ்சு இப்படியே வச்சிடலான்னு தோணுது நீ நினைக்கிறேன் சாட்சி அங்க இருக்க இது தானே இங்க இருக்கு ஏன்டா அப்படி பண்ற வியூ தெரியும் அங்க மட்டும் வச்சு அவங்க மறைக்க ப்ரோ இதில் மறைக்க வர மறைக்கிறீங்க ஆமாண்டா ஃபோன் ப்ரோ கேப்டன் அது கீழே ஒரு பேக் போட்டு இருந்தா கூட இருக்கணும் ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க இது கரெக்டாக இருக்கா போதுமா தெரியாதா எங்க பிரைவசி டெம்பரரி அத ரைட்ல இருந்து பார்த்தாலே தெரியாது ப்ரோ காத்துல பேனரோட குழப்பது ப்ரோ ஹலோ கணேசன் பக்காவா இது ஆனால் பவுலிங் தான் தெரில ஏய் வாடா டேய் கீழ டேய் போலிங் தெரியலையா ஆமாம் ஏய் வண்டி இன்னும் கொஞ்சம் கிழிச்சிருவா அவர் வண்டியில ஸ்டாண்ட் இருக்கு திருப்பி ஐயா அதில் நிற்காதுடா அது போதும் ப்ரோ சேரை கொஞ்சம் இங்கிட்டு தள்ளுங்க ப்ரோ சேரை கொஞ்சம் இங்கிட்டு தள்ளுங்க அரே பாய் கொட்டையை மேய்ச்சிரும் பார்த்துக்கங்க நான் ஏத்துனா உங்களுக்கு காமிக்கிறோம் தெரியும்ல யோ அங்க உளுந்துருயா வண்டி ஸ்டாண்ட்ல வையா நீ வண்டி எடுத்து நான் சொல்றது கேட்க மாட்டான் யாருமே ஆஹா யோ அவர் வண்டியில வையா தம்பி அடிச்சிடும் ஒரேடியா ரெண்டும் கலங்கிட்டு தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா தம்பி கீழே இறங்குப்பா இவர் வண்டி தானே பக்காவான ஸ்டாண்டா இருக்கு தள்ளி கை வச்சா ஊந்துறோம் அப்படி கையா வைக்க போறா ஃபுல்லா வருது நீங்க ரெண்டு பேரும் ஏய் வண்டி
தனியா இது மட்டும் டப்புன்னு இருக்கிற போகுதுன்னு நினைக்கிறேன். 1,30,000 gone. வண்டி போனா போய் செல்லு போகுது 73 500 நைஸ் செஞ்சுரன். ஒரு பாதி ஆளு அண்ணன் சொல்றது பத்தியா உனக்கு போன் போயிட்டு அருணில் யாராவது 6 அடிச்சாங்கன்னா வைகி ஸ்பீடில் வெளியே போகணும். இப்போ முடிப்போம் சொல்லிட்டு போயிடு. தம்பி உனக்கு போனது போதாது அப்படி எனக்கு போன நான் இந்த கூட்டு இவன் சொல்றான் நான் என்கிட்ட சொல்றேன். நீங்க போய் அடிங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். அடிக்க மாட்டேங்கிற தைரியம் சொன்னா இங்க போங்க. கோணலாம் இருக்கு ப்ரோ. தண்ணி அப்படியே எடுத்து யாருக்கு எவ்வளோ கேட்டேன். அடுத்த மேட்ச் எதுவும் முடிக்கல. அவனுக்கு மட்டும் போடலாம், தப்பே இல்லை. போன மேட்ச் ஸ்பின்னிங் கேட்டத போன மேட்ச் இல்லை ப்ரோ, 4 மேட்ச். அதுக்கப்புறம் நீ வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தானே நைட் மேட்ச். அங்கே மட்டும் என்ன பண்ணுங்கண்ணே? அவன் 6 அடிச்சான் அப்புறம் அதான் 6 அடிச்சேன். பவுலிங்ல அவன் அடிச்ச அந்த சின்ன பையன் நான் தான் விக்கெட் எடுத்தேன். குட்டி கொஞ்சம் நடிச்சிட்டு அவனே விக்கெட் எடுக்க முடியல. 9,000 அவன் ஒரு பால் கூட மேல தூக்கல, அழகா கீழே டிரைவ் பண்ணிட்டே போயிட்டான். அவன் லெக் பால் எப்படி விட்டா மத்தே ஒரு லெக் மிஸ் பண்ணல. ஸ்லோவா வந்துச்சுன்னா கட் பண்ண முடியும். பேட்ல ஒரு மேட்ச் வந்து இருக்கு. மகேந்திரனா வந்துறாரு, கிரவுண்டுக்கு வந்துறாரு. வாங்கிக்கோ வாங்கிக்கோ ப்ரோ வாங்கிக்கோ. ரொம்ப கத்திட்டே இருக்காங்க. டாக்டர் இந்த பெரிய டென்ஷனோட ஒரு 2 டாட் வந்து நான் பையன் கத்துறது மைண்டுக்கு போயிடும், டாக்டர் மைண்டுக்கு போயிடும். அடி அடிக்கணும்.
இது ஜிம் ரெடியா இருக்கு. ஃபிட் 60யா ஜிம் பேர் ஃபிட் 60யா இங்க யாரு கிட்டீங்க? ஜிம் பேசி ஜிம் பண்ணா. டெக்னிக்கல் எது உண்டு அச்சாட்டி பண்ணீங்க. ஐயோ பிளேடு ப்ரோ நைஸ் 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 கேட்டான் கஷ்டம் அதே வேலையை வாங்கிட்டு மனோஜ் தூக்கிட்டு அவன் அந்த ரெண்டு பேத்துக்கு மொத்தம் இப்ப வினித்து போனானா வினித்து கிட்ட போகும்போது அவன் தூக்கிட்டு குட்டி மணி கேட்டா அவன் பார்த்தா நான் அப்பயே சொன்ன மனோஜ் ரெண்டு பேரும் சொன்னேன் இதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் நல்லா இருக்காது நீங்களே கிளம்பிடலாம் அவன் தான் குட்டி தீவிர போறான்னா வினித்து நீட்டு வாய்ப்பு ஒரு நாள் கேட்டானே ஒரு நாள் பேசியிருந்தேன் என்ன சொன்னா இதே இவன் பிரதீப் வந்து உனக்கு ஹாஸ்பிட்டல் ரெடி போகிறான் நானும் ஆஃபீஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் சீக்கிரம் தரேன் நான் மச்சான் சொல்லுவேன் நான் எல்லாரும் அது மாமா தான் தண்ணி குடி ஏகதான் என்னடா ஸ்டார்டிங்ல நீ மாமன்னா நீங்க அதுக்கான எந்த வேலையும் செய்யல இல்ல அவனை ஸ்டார்டிங் ரூம் இல்லை கூட தான் அப்படியே தான் கூட்டிருப்பான் இல்ல எப்போ ரூமுக்கு அந்த பாதியும் சொல்ல வரேன்டா மற்றபடி இதுன்னு அவருக்கு பர்சனல் ஒர்க் நிறைய இருக்கும். ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கியா? ஸ்டோரியில் பறக்க விடுவார். ஸ்டோரியில் பறக்க விடுறான். நானா படம் அப்படி எதிரி என்கிட்ட ரீஸ்டோரி தானே அடிப்பேன். நானே போட மாட்டேன். பண்ணுவான் அது பேர் என்ன ரீபோஸ்டா? ரீஸ்டோரி தான் போடுவேன். நான் போடலாம் அங்க ஒரு பேச்சு விடுவான். அதுக்காக போடுவார் அவரு. கரெக்ட். அண்ணனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் வாங்கினாரு 6 மாசம் வாங்கினாரு அண்ணா. அதான் அண்ணனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க பண்றாரு? அண்ணா 6 மாசம் அடி தீவிரமா வேலை செஞ்சாரு. சத்யாவை கன்ஃபார்மா வர சொல்லுங்க இந்த வீக்கு. அவரோட சேர்த்து தான் நினைச்சேன். இவரா? இவரா? நான் தான் போனார் போலியா நீங்க போனீங்களா? போனார் அவர் வரல. இவங்கள தான் கேட்டிருக்காங்க அவங்க. இவங்க தான் போக மாட்டாரு. ஸ்கோர் ஓவர் போயிட்டு அவங்கள தான் போடுவாங்க. பையன் அண்ணன் இங்க இன்னும் வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க 24 இருந்து அப்படியே உட்காந்துச்சா? கடைசியா போட்டாங்க 17 பேர். எனக்கு கால் வலிச்சுது. சரி வரடா அண்ணன். நீங்க போனீங்கன்னா ஏறிடும்.
மையனா கீழ ஆடலாம் இந்த வாரம் ஏன் போட வச்சீங்க தண்ணி கேக்குறான் ஓகே அடுத்த வாரம் உன் பின்னாடி தான் இருக்கு குடிச்சான் பாரு வேற என்ன ஜெயா சொல்லிட்டேன் பின்னாடி தான் இருக்கு போனா அப்படி கேட்டுட்டு யாரும் எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு பார்த்தான் நீ போட்ட ஓவருக்கு எடுத்துட்டு போ எங்க போனாலும் அங்கே அடிச்சேன் வீடியோ என்ன டான்ஸ் வீடியோ வர மாட்டேது அது இது பண்ணல டைம் கிடைக்க மாட்டேங்குது டைம் கிடைக்க மாட்டேங்குது கேமராமேன் யாரும் கிடைக்க 2 மணி தான் ஆபீஸ் அது யூஸ் பண்ணல தூங்கி எந்திரிக்க டைம் கரெக்டா இருக்கு நீ சினிமா பார்த்து 2 மணிலாம் வேலை முடிச்சு படுத்துறணும் 2 மணிக்கு முடியும் 2 மணிக்கு நான் 11 மணிக்கு முடிஞ்சிரும் ரீல்ஸ் பாப்பான் 5 மணிக்கு போனா சரி கிரியேட் பண்ணுவான் ஜாலியா இருக்கு 2 மணிக்கு போய் பாருங்க ஜாலியா விளையாடு எத்தனை மதியம் 2 மணி இருந்தா 2 மணில இருந்து எத்தனை மணிக்கு ஒர்க் ஆரம்பிக்கிறோம் நான் எங்க 4 வயசு ஆயிடுச்சு அதான் அவன் இருக்கான் அதே டைம் தான் கனெக்ட் பண்ணி பார்த்தா நேத்துலாம் வேலையே இல்லை சும்மாவே வரணும் ஐய் 4ஆம் வயசுல போல ஐய் ஓவர் முடிஞ்சா அதான் பால் இருக்கு ஆள பாரு பால் எப்படி போடுறாங்கன்னு நான் வேணும்னே போட்ட மாதிரி கை விட்டு இப்படி எடுத்து இப்படி எடுக்கிறாரு எப்படி எடுத்து பாலை பார்க்க சொன்னா கீழே குனிஞ்சு பார்த்து இது ஓடுறேன் அவன் இமேஜின் பண்ணிருக்கான் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க திரும்பி கையிலட்டி அவன் என்ன வாங்குறாரு அங்க வாங்கினாரு ஆப்ல கையில டேய் சாமி சாமி டேய் சொன்னடா வெளிய வாடா 4 பால் இருக்குடா 4 பால் இருக்கு ஓடுறான் டேய் குடுத்துடுடா ஐயோ வந்து டேய் குடுத்துடுடா இந்த பேட்ஸ்மேனே அடுத்த ஓவர் தான் கேட்டான் உனக்கு என்ன அவசரம் ஒரு பால் தான் எதுவும் சொன்னா நானு இன்னும் ஒரு பால் அந்த ஒரு பால் சொன்னியா ஒரு பால் தான் இருக்குன்னு நினைச்சேன் ஒரு பால் தான் ஆச்சு ஒரு பால் தான் ஒரு 2 பால் தான் இருக்கும் என்ன ஜோக் போட்ட பத்தியா நடுவுல நான் போயிட்டேன் அவங்க ஆனா வேணா உன் ஜோக் யாரும் நோட் பண்ணல நீ அந்த டைமிங் யூஸ் பண்ணிட்ட இன்னும் ட்ரைனிங் தேவை உனக்கு என்னடா மாசா இருக்கேன் ஏதோ பிள்ளைங்க அந்த ஜிம்மிஸ் இம்மாசல்ல ஒரு பொண்ணு காய போட்டு போடுது லெகின்ஸ் போடுறது சின்ன வயசுல விக்கெட் எடுக்காத இவ்வளவு பேசி சரி ஓகே எடுத்துதான் சின்ன வயசுல இருக்கு பிளேயரா பேட்டிங் டா போ கேப்டா டேய் போயிச்சுடா நான் எப்படி அடிபிடிச்சலாம் அவங்க பல்ல பாக்கல தண்ணி 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 அங்க கம்ப மாதிரடே இல்ல அந்த பல்லத்தை பார்க்கலாம் நீங்க பள்ளத்தை பாத்துடுவாங்க பள்ளம் இருக்கு ப்ரோ எல்லாத்துலயும் இல்ல அதான் போன் போட்டுதான் அந்த பல்லம் மல்ல காட்ட நினைச்சேன் ஆரம்பிச்சது நீ தான் ப்ரோ நீயும் பாத்துற இல்ல ஆரம்பிச்சது நானு ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப இது அந்த டாக்டர் ஓ வீக் அந்த சைடு லாப்ல இருந்தா டாக்டர் பாத்துற இல்லனா விட்டுற ஃபர்ஸ்ட் பால் வீக் இருந்தா டாக்டர் பாத்துற என்னாச்சு அவர் ஓடுனதே பவுண்டரி தாண்டி வெளியில தான் ஓடுறாரு அதான் அவருக்கு அந்த பள்ளம் தெரியல இங்க பாத்து போறேன் பல்ல இருக்கு பள்ளம் இருக்கு ப்ரோ பாத்து பல்லம் பார்க்கணும் அது அந்த சைடு என்ன ஃபீலிங் வாங்க மாத்தி விடுங்க என்ன ஃபீலிங் லைட்டா போட்டுச்சு லைட்டா தெரிஞ்சு
ஃபீல்டிங் வேணா நான் பிளேயிங் பண்ணா போடு நீங்க ஏதோ வேற எங்கேயோ வச்சிருக்கீங்க நானும் எத்தனை மால் இருக்கு வேணுமா ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரோ ஃபர்ஸ்ட் எய்ட் வேணுமா ப்ரோ இல்ல வேணாம் கொடுத்தன பரவாயில்ல கேக்குறியா ப்ரோ இப்படி என்ன வேணும் என்ன அதான் பார்க்கலாம் ஏன் மோனி தரவே இல்லையா செக் பண்ணிடலாமா தரல பட்டு விட அவ்வளோதான் உள்ள பிச்சாகி போன மாதிரி இருந்துச்சு நின்று போச்சு இல்லைன்னா அருணே வந்து பேசியிருப்பான் அவனுக்கே தெரிஞ்சிச்சு சரி அவங்கள பேச விட்டு பார்ப்போம் அவன் தண்ணி கேட்டாரு வந்துட்டாரு இங்க வேணாம் சொல்லிட்டு கூப்பிடுறாரு பத்தியா அந்த பால் வேணான்னு காத்துன கேட்டாரு தண்ணி வேணும் வேணாம் சொல்லிட்டு வாடா உனக்கே தெரிஞ்சு பேச விடல பார்த்தா நீ ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணத வச்சு தான் ப்ளே பண்ணாங்க ஏன் மூவ் பண்ண நான் உள்ள தானே மூவ் பண்ணேன் மூவ் பண்ணிட்டேன் ஆனால் அவுட் ரெண்டு நீ மூவ் பண்ணல அத வச்சு தான் ப்ளே பண்ணாங்க ஆனால் ஏன் ரொம்ப நாளைக்கு தரவே ஒரு நிறைய பேர் எங்கேயோ போன பால்ஜி நல்லா பட்டு இருந்தது பால் பட்டா ஒரு ஸ்கோர் கிடைக்கும் 42 ஸ்கோர் எவ்வளோ 48 இல்ல பேட்ஸ்க்கு லைன் இல்ல இல்ல போன அங்க இல்ல போன அங்க தான் தண்ணி பட்டல அவன் கொடுக்க மாட்டான் தெரியும் பட்டர் தெரியல எனக்கு பொது க்ளவுஸ் வேற எனக்கு உண்மை தெரியல க்ளவுஸ்லையா ரைட்டா ஏதோ சத்தம் கேட்டது அந்த க்ளவுஸ்லாம் பட்டாவே தெரியாது அததான் சொல்றேன் சவுண்ட் நான் இங்க வரைக்கும் சவுண்ட் கேட்டதுல சவுண்ட் கேட்டு சவுண்ட் கேட்கல கேட்டது கேட்கலடா டேய் டிவியேட் ஆன மாதிரி மட்டும் அந்த சவுண்ட் கேட்கல காதுல ஷார்ப் இல்ல நினைக்கிறீங்க உட்காருங்க ரெண்டு பால் போடுச்சியா அதுக்கு முன்னாடி 2 பால் போடா ஆமா 2 பால் ஆமா ஒரு பால் போடு ஆமா 2 பால் போடு இல்ல ஐயோ இது ஈஸி பையா பால் குத்தி தான் வரும் போனமா சுத்தமா வெளிய அடிச்சவன்றது என்னடா அட்வைஸ் குத்தி வரலனா ஃபுல் டாஸ்ரா குத்தி வரலனா ஃபுல் டாஸ்ரா குத்தி தான் வரும் போனமா அடிச்சமா பால வெளிய அடிச்சிட்டு வா அப்படினு வெளியே அமிச்சு வந்துருவாரு அவரு அவங்க என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க நீ ஆடு என்ன ஆடு போனோமா 2 சுத்து சுத்தனமா போச்சா அடிக்கி பாட்டில் பண்ணோம் காத்துலயே டிவி ஆகி 6 போகும் நான் எவ்வளோ அடிச்சேன் 22 இந்த ஆடியோ வீடியோல போட்ட போல ஆமா போட்டான் உங்களோட
ஸ்டார் விசில் போட்டு தடாமல் இல்லை நான் அந்த பால் போட்டு தான் போயிருக்கேன் தூக்கக்கூடாது கட்டிக்கல்னா எனக்கு உள்ளதான் இருக்கும் ரொம்ப ஹைட்டு விட்டுருக்கலாம். தூக்கி அடிக்காத கீழே அண்ணாவே 2 வரும் பால் பார்த்து எப்போ போல ஆடு 10 டிசிஷன் மாதிரி வாங்கிட்டு போய் பேசிட்டு இருப்பாரு. கையில தானே பிடிச்சாங்க ஏன் பாடி ஃபுல்லா தானே எங்கிறதுன்னு பார்த்தா அடுத்த மேட்ச் ஏதாவது இவர் தான் கஷ்டப்பட்டாச்சு பேட்ஸ்மேனுக்கு பால் எடுத்து வரும்போது உனக்கு தெரியல ஒயிட் பால் வந்து கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா சொல்றேன் கன்ஃபியூஷன் ஆகுது ஒன்று பாலை மேலே வச்சு கீழே வச்சு வந்தால் கன்ஃபியூஷன் ஆகும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல நான் டோர்னமெண்ட் இது செட் பண்ணலாம் அது ஓகே இந்த டைம்ல இது கரெக்ட் கரெக்ட் தான் ஆனால் பேட்ஸ்மேனுக்கு அப்போ தெரியல நீ அப்பீல் பண்ணலாம் அது வேற நான் தான் சொன்னேன் உள்ள போனாலும் நான் வேணும்னு சொல்ல தான் செய்யணும் வேணும்னு சொல்லாத ஒரிஜினல் தெரியலாம் சொல்லு ஒரிஜினல் தெரியலாம் சொல்லி பார்த்து நீ வேற சொல்கிறேன் டைம் ஆச்சு ஆஃபீஸில் டைம் ஆச்சு ரெடி மணி 10 ரெடி. இனி விரட்டுறதுலே நீ ஒரு நாள் அவங்களை கேள்வி கேட்காது சிவலிங்க மணி 10 ஆயிடுச்சு. எல்லா மேட்சுக்கும் இப்படி தான் என்ன ஆச்சு போனா ஆஃபீஸ் டைம் ஆச்சு போனா அடுத்தது ஜெயிக்கவா அனுப்பிச்சிருக்காரு குரூப்ல ஜெயிக்கதான் பண்ணுவான் அவன் எதுவுமே பண்ணலன்றான் நீ மாதிரி என்ன எதுன்னு சொன்னாங்கல்ல கை தட்டணும்ல அதுக்கு அவன் எதுவுமே பண்ணலன்றான் இதுக்கே கை தட்டாங்கன்னே தெரியலன்றான் வந்து சொல்றாங்க டேய் செத்தரா நீ போது விட்டு போயிட்டு அவன் வேற இந்த கிட்டுற போல காபி மட்டும் பண்ணி வச்சானா எடுத்து ரன் பண்ணி பார்த்தா வேற எதுவுமே பண்ணலையா அப்படியா வா வா விவேக் வா ஏன் அதை ஆட போனேன் எவ்வளோட்டேவா நீ கிளம்புற நீ ட்ரெஸ் மாத்திட்டேன் அப்படியே போடா பக்தான பெருமையா போ எனக்கு பிரச்சனை எல்லாம் போயிடாத நீ போடா யாரு விளையாடுறாங்க ஒரே வார்த்தை சொல்றேன் மணிதான் அவர் கேட்டார் வந்து மேட்ச் ஆடணும்பா நீ விட மாட்டேன்னு உள்ளே சுட்டுருவோம் இங்கெல்லாம் இல்ல உன் பேர் தான் நான் விட்டுருவோம் ஆனாலும் ஒரு நாள் நீ கிளம்புடா டேய் போய் கிளம்புடா சரி போடா நீங்க ஏதாவது டோர்னமெண்ட் தான் சொல்லுங்க ஏ மேட்ச் என்ன பண்ணா ப்ரோ சூப்பர் 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 அடங்கி போட்டு சுத்துறாரு அவ்வளவுதான் மாத்திட்டாங்க பார்த்தீங்களா அப்பதான் செய்யணும் முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ பாரு ஆஃப் சைடில் எங்கே 6 வரப்போகுது திரும்ப இங்கே என்னடா டேய்
கீழே முட்டாடு தோசை இதோட அதே ஷாட் தான் ஸ்லோ மோஷன்ல போனது போடுற கேமரா திருத்த வெளியே போயிருக்கா இதுதான் அடிச்சா ஆக்சுவலா ஸ்லோ மோஷன்ல அடிச்சா பண்ணீங்க என்ன பண்ணீங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தீங்களா கொஞ்சம் உனக்கு போயிட்டு ஒரு ஓவர் ஃபுல்லா நிக்க வேண்டியது சும்மா வச்சு காத்தடிச்சு வர வேண்டியதானே முதல் வேலை என்ன காத்தடிக்க போறோம் ஸ்பீடா ஏன்டா ஃபுல்லா விட வேண்டியதா ரிலீஸ் பண்ணி வர பேட்ட ரெண்டு பால் நிறுத்திட்டு பொறுமையா சுத்தலாம். உனக்கு இன்னைக்கே நிறுத்தி இருக்க நீங்க ஏய் நிறுத்துற ஷாட் ஆடுன நீ ரெண்டு ஷாட் அது குத்தி ஃபர்ஸ்ட் பால் வந்து குத்தி இப்படி ஏறிச்சு. சரி கீழே வேண்டியதுனா அடுத்த ஆளு ரெடியா இரு போடுவாரு யாரா ஆசைப்பட்டு வீசினீங்கன்னா முடிஞ்சு காத்து விட்டு அங்க எதிர்த்து காத்து விட்டு பரவாயில்ல எடுத்து வெளியே தள்ளி மணி முன்னாடி போயிட்டு இங்க ஆடுவார் இங்க அந்த பால் அவருக்கு டெம்ப்ட் பண்ணுது ஆனா ஒரு 3 நாள் ஆனா எங்கிட்ட ஆடுவார் உள்ள போயிட்டு இப்படி வந்துருவாங்க லைட்டா ஒரு தீ விட்ட பாத்தியா முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் இருக்கீங்க வெளில? உள்ள 5 பேர் இருக்கா? எத்தனை பேர் இருக்கு உள்ள? உள்ள 4 தானே இருக்கீங்க. உள்ள 4 இருக்கா 5? இது கொஞ்சம் கவலையா இந்த மாதிரி நீ பேசி நான் சொல்லல எந்த வரைக்கும் ஆடுவோம் அது தெரியும் சரி இறங்கிடு என் பேரை போட்டு ஸ்டேட் லிஸ்ட் தானே எப்போ கிடைக்கும் அந்த மாதிரியா பாத்தியா என்ன ஷாட் வைக்கிறாருங்க. மணி என்ன இப்ப ஷாட் ஆடுது ஆமா ஓ மணி என்னன்னா அது மணிந்திர என்ன நினைச்சேன் மனிதன் அவுட் ஆயிட்டாரு அது கொண்டு நான் அடிக்க போனது கரெக்ட் தான் அடுத்த இடம் ஏய் நான் முதல்ல இருந்து சுத்திட்டு தான் நான் ஆக்சுவலா போன மேட்ச் அரேஞ்சில் அடிச்சேன் நம்ம ஹிட்டர் நினைச்சிட்டேன் அது நல்ல பிச்சுனே இது பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு நான் இந்த இப்படி சுத்துறேன் பால் இங்க போகுது இந்த இடத்துல புளியா இருக்கு. கரெக்டா வந்துச்சுன்னா கூட நல்லதான் இங்க நான் இப்படி சுத்துறேன் ஒரு அடி மேல ரெண்டு பால் 3 பால் சரி உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து கிரவுண்ட் டெமாலிஷ் பண்ண போறாங்கடா இது பண்ணா பிரச்சனை இல்லை. எவ்வளவு கிரவுண்ட்
டர்ஃப் ஆயிடுச்சு 3 சொன்னா 3 சொன்னா நம்மளே வாங்கி நம்மளே அட்டு 5000 தான் லாஸ்ட் டைம் சொன்னாங்க. நேத்து வந்து அம்பேர் கூட டெய்லி இது வருது. நான் வேற கேட்டு சொல்றேன். அதுக்கான இங்கே ஆடுறதுக்கு அங்க ஒரு மேட்ச் பிராக்டிஸ் மேட்ச். அதுவும் பக்கம் அப்படியே மெயின் ரோட். நெட்டில கேட்டோம் அதுவும் 1300 தான். அதே ஆர்கனைசர். நான் ரெண்டு மேட்ச் வின் பண்ணேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஆனா என்னன்னா அங்க ஃபுல் ஆயிட்டே இருக்கும். எல்லா நாளும் மேட்ச் போகுது. சிரிக்காத ஏய் எனக்கு வந்து நைஸ் பேட்டிங் ஆடலாம் அப்படியே. நீ அட சென்ட் இல்ல பேட் ஓடலாம் 2 ஓடலாம். அந்த க்ளோர் படிச்சடா அவனுக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் தான் சொல்றேன் வந்து மேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கோ பண்ணிட்டேன். அது இது அம்பேர் என்ன பண்ணி ரன்னிங் பண்ணி எனக்கு கொஞ்சம் நேரம் டயர்டா இருக்கு. அம்பேர் பாக்கற நீ போயிட்டு இந்த ஃபீல்டிங்க்கு நடந்து போனல இங்க இருந்து அடுத்தபடி நடந்தது உனக்கு இதாயிடுச்சு. இதுல டேய் இதுல அங்க பிராக்டிஸ்லாம் வாங்குவீடா. அதுதான் பிரச்சனை. பேட்டிங்டா பாய். புரியல 4 ஸ்பின்ல தான் விட்டாங்க. நான் ஸ்பின்ல தான் போட்டேன். ஸ்பின்னா போட்டாங்க. இல்ல வேகமா தான் வந்துச்சு. ஆனா அவர் வேகமா தான் போட்டாரு. நான் ஸ்பின் மாதிரி குத்தி நவுந்து எங்க எங்க வந்துட்டு. நீ அடிச்ச எந்த போறமே லெஃப்ட் சைடுல போலையோ யார் அடிச்ச எல்லா போற ஆஃப் சைடுல தான் அடிச்சாங்க. அதே மாதிரி இப்போ நீ ஸ்ட்ரைட் ஆடணும். நானா சும்மா அடுத்து வந்து ஸ்ட்ரைட்ல ஆடுறது பிராக்டிஸ் அடுத்த மேட்ச்ல. ஆமா அதுக்கு நான் ஆஃப்ல ஆடுறத விட்டுட்டு அடுத்து ஸ்ட்ரைட் ஆடணும். இல்ல ரெண்டே ஆடணும். ஆஃப்லயே ஆடிட்டு அப்படியே ஆட் ஆன் தான் ஆடிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணு ஏய் கிளம்புடா. நான் வெயிட் பண்ணிட்டானே. டிஎல இங்க தான் இருக்காப்ல மணி என்ன? டீல அவன் ஏதாவது மடிப்பிடுவான். 10. 10 மணி தான் நான் போயிடுவேன். மணி என்ன டைம்? 10 மணி. 10 மணி அதெல்லாம் சொல்ல 10 மணி தான் ஆகுது. நான் பண்றது நைட் பெரிய அப்பா செட் பண்ணிட்டாங்க. டேய் குரூப்ல பாத்தியா? வாட்ஸ்அப்ல எம்சிபியும் இதுன்னு ஒன்று எடுத்து ஷார்ட் நம்ம செக் பண்ணணும். சேல்ஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சு பண்ணணும். எதுக்கும் அவசரம் மாட்டேன். ஷாட். போர். இல்லையா? நேற்று அவர் வந்து ஒரு கேள்வி தான் கேட்டார். மறந்துட்டேன். எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி வச்சு எம்சிபி அப்படியே தெரியல. அதான் ஜெய்மா நான் வரதுக்கு முன்னாடி நடராஜ் பேசினேன். என்னடா பேசினேன் மாட்டி விட்டான் போலதான். எம்சிபி நான் மைக்ரோசாஃப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா நீ சொல்லிட்டு இருக்க? என்ன எம்சிபி ப்ராப்ளம்? மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். அது ஆக்சுவலாக நிறைய மீனிங் இருக்கு. புரிஞ்சா? ஒரு இதுவும் புரியல. அதான் நானே ஹெச்சேன். கிளாக்ல போட்டேன், எடுத்து கொடுத்தேன். வாவ் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். இன்னும் இந்த மேட்ச் டெம்ட் ஆயிட்டு வருவோம். 2 பால் தொட்டுட்டாருல, கனெக்ட் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் பாரு நீங்க காலையிலயா ஏய் 20 போட்டுருக்கீங்க. டவுட் தான். பிளேயர் பண்ணி எல்லாம் மிடில் போடுது ப்ரோ. இல்ல முன்னாடி பட்டு முன்னாடி மேட்ச் ரன்னிங் மணி இல்லனா நின்று ஏன் இவர் தூக்கி போட்டு வர்றாரு. இவர் என்ன வேகமா போடுறாரு? ஏய் வேம் ஸ்லோ தான் இவரு இல்லடா பவுலிங் மாறி இருக்காங்க டேய். இல்ல ப்ரோ, இவர் போனவரு தூக்கி அல்வா மாதிரி போட்டாரு. இவர் தான் அவர் தான் இப்பயும் அப்படி தானே போறாரு. இல்ல இப்ப கொஞ்சம் அடிக்கிறாரு. அப்படியா ஆமா, அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 6 அடிச்சதும் அவரு டெம்ப்ட் ஆயிட்டாரு. இன்னும் சொல்லிட்டேன்
என்னடா விக்கெட் தான் எடுக்கல, இது கூட தெரியாது எனக்கு. போடு லேடு மணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நம்மளுங்க அடிச்சு அந்த பக்கம் போற போய் அப்படிதான் நீங்க ஒரு த்ரோ விட்டீங்களா கரெக்டா நீங்க த்ரோ விடுறீங்க பேட்ஸ்மேன் ஓடுறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல, இப்ப கை வைக்கிற மேல போட்டு போயிடுச்சு. வேணாம் கேப்டன் நீங்க இல்ல ப்ரோ, கேப்டன் அருண் போட்டிருக்கு. நாங்களும் காசை மாத்தி போட்டோம். சரியான அடி. பேட்டிங் ஸ்பின் போட்டு அங்க அடிச்சு இப்படி போட்டு ஓடினே சரி அந்த மாதிரி கரெக்டா பாருங்க. நான் பந்து தெரிக்குதுன்னு சொன்ன வந்த ப்ரோ. ஆனா கிஸ்பேட்ல அடிக்கிறது இது அந்த பேட் நல்லாவே இருக்குது. அருணுதான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைக் மாறி இருக்கு போல. ரெண்டு பேருக்கு ஸ்டார் போட்டுருக்காங்கடா. நீங்க 6 பேர் ஆஃப்லைன் வச்சாலும் அவன் தான் அடிக்கிறான். அவன் இப்ப ஆஃப் தான் இல்ல நாட் அவுட் ஆனது. பங்கர் ஸ்டார் டீச்சர் இல்ல, நீ மட்டும் ஆடி வருது. ஸ்கோர் ஃபுல்லா லைன்ல தான் நிக்கிறான். ஏசி போட்டு ஸ்ட்ரைட்ல நைஸ் ஐடியா மணி, விக்கெட் சேர்க்கணும். அண்ணா எங்க மாதிரி யாரு நீ நீங்க பவுலிங் டீமா? நீங்க எந்த வேணாம் கையில வைன்னு வச்சு இதெல்லாம் உள்ள இருக்காங்க. ஆஃப் லாங் ஆஃப்ல மட்டும் 80 தான் அடிச்சு 80 அடிக்கணும். பாதி ஜெயிச்சிருக்கோம். 15 பத்திரிக்கை போல. நீங்க கார்த்தி, கணேஷ், ரவி அதெல்லாம் இங்க கடைசியா 3 பேர் இங்க உட்காந்துருக்காங்க. நான் எல்லாம் லாஸ்ட்ல இருக்கேன். அதெல்லாம் இல்ல கணக்கே வைக்க கூடாது. ஏன்னா பிரஷர்ல எப்படி ஆகும்னே தெரியாது. அதான் உங்களுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அங்க போய் சுத்தறதுல அந்த பருந்து அங்கிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஸ்டிக்கர் கார்ல பெட்ரோல் இருக்காது, இன்னைக்கு வரமாட்டாரு. ஏய் பெட்ரோல் பங்க்ல தீரலாம் இல்லடா. தீரல, அவர் சோம்பேறித்தனம் போய் நிக்க மாட்டாரு. வர மாட்டாரு. எனக்கே சோம்பேறியா இருக்கு போய் போட முடியல. எவன் நின்னு போவோம். நல்ல வேளை நான் நைட் போட்டு பெட்ரோல் இன்னொரு டேங்க் போயிட்டு இருக்கு. இன்னொரு டேங்க் நீங்களே கலந்துருப்பாங்க. 6 மணிக்கு எல்லாம் நல்லாவே இருக்கு. நேத்தே நான் நீங்க என்ன பிரச்சனை, பயந்து போயிட்டு ஒருத்தர் டெய்லியும் ஒருத்தர் போயிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வராங்க. ஏய் நைஸ் நைஸ். ஓபன் பண்ணதுக்கு இதான் சாக்கெட்டு. பாண்டிச்சேரியில போட்டு போயிட்டு தாங்குது. நாளைக்கு இன்னைக்கு கூட சொல்லிருக்காங்க 3 மாசத்துக்கு பேக்கப் பெட்ரோல் இருக்கு. சும்மா நம்ம பேக்கப் பெட்ரோல் இருப்பு வச்சிருப்பாங்க. எமர்ஜென்சி ஃப்ரைடே போட வேண்டியது. இன்னைக்கு சரி, நீ பாக்கணும் சார். ஃப்ரீயா போட பேட்டி மணி அவருக்கு சரி டீம் சரி எல்லாம் வந்து ரோஹித் சைடுல போயிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு மாசம் போனவே ரொம்ப கஷ்டம். எவ்வளவு ஹோட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு. சாப்பிடுற பசங்க எல்லாம் என்ன பண்றது?
ஸ்டாக் இல்ல இண்டக்ஷன் ஸ்டாக்ல குறைஞ்சிட்டு இருக்கு. Blinkit எல்லாத்தையும் போயிடுச்சு. அமேசான்ல தான் ட்ரை பண்ணுவோம். டெய்லி ஸ்டாக் இல்ல, செப்டோல இல்ல, போடு நேத்து எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக். காலையில எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக். செப்டோல இல்ல, இண்டக்ஷன் ஸ்டவ் கடையில வாங்கின மத்தது அதுக்கு அந்த இதெல்லாம் மெட்டல்லாம் அதுக்கு வாங்கணும்ல. தெரிஞ்சு பறந்துட்டாங்க. பேட் எல்லாமே மேக்ஸிமம் இந்தியன் ஆயில் வெப்சைட் இருக்குல்ல, அதுல போய் புக் பண்ணா வந்துரும் அப்படிங்க. அப்படினால 25 நாள். நீங்க எதுல புக் பண்ணா 25 நாள். 25 நாள் இல்ல. கேஸா பிளாக்ல வாங்குறாங்களா நாங்க பிளாக்ல வாங்காம இதுல இது பண்ணலையா? நாங்க எங்க புக் பண்றோம்? நாங்க பிளாக்ல தான் வாங்கிக்கிறோம். நாங்க என்ன பண்றது இங்கன்னா ஐடி கார்டு இப்போ பிளாக்ல தர மாட்டாங்க. ஓனரண்டா ஆகும். ரெண்டு ரேஷன் கடையில வாங்குறது இதுக்கு சில்வருக்கு. ஆதார் கார்டு ஆமாண்டா. ப்ரூஃப் பண்றது. காலே போல ஜி காலே போல மெசேஜ் இருக்கு. நானே வாங்கிருக்கேன்டா சில்வர். கால் போதா இப்போ வேற ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்ல ரேஷன் எதுவுமே தேவையில்ல. என் பேர்ல வாங்கிக்கலாம். காலைல இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். முன்பணம் மட்டும் கட்டிட்டு அடுத்து வந்து மாசம் நீ எப்போ கட்டுறீங்க? அப்பதான் வாங்கின கரெக்டா. நான் எந்த காலியாக நான் வாங்கினது எது போடுறீங்க? 75 அங்க அப்பதான் பிரச்சனை ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி சிலிண்டர் வீட்டுல மாத்திருப்பா. 75 மாத்தி விட்டேன் அப்படியே. அதனால தாங்கிறாது. 75 திரும்ப 888 அதை வச்சாலும் ஒரு இண்டெக்ஸ் அண்ணா இந்த ஓவரில் ரெண்டு பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 6 கொடுப்பாரு. அழகா வந்துச்சுன்னா பிடிச்சிருவாரு. இன்னொரு நம்பர் சொல்லவா? அதுவும் 75 இன்னொன்று இப்போ கீ இந்தியன் புக்கிங் சேனல்னு போட்டு ஆல் இந்தியா 84549 55 கால் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சீக்கிரம் மேட்ச் முடிச்சு வைக்கலாம் ப்ரோ. அதான் சீக்கிரமா முடிச்சுட்டு நீங்க தானே சீக்கிரமா முடிச்சுட்டு அதான் முடிச்சுட்டாங்களே. போலையா? 4 6 தான். அதுவும் போலையா? அப்படியே இந்த வெப்சைட் லேடு மணி ஆப் நைஸ் கேப் நைஸ் கேப் நைஸ் பேட்டா. சவுண்ட்ல வர மாதிரி வருமே. இது மட்டும் தான் வரும்னு நினைச்சேன். அப்டேட் ஆகாம இருக்காரு. சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? வராதா? இல்ல லாகின் எல்லாம் கேக்குமா? கண்டுபிடிக்கிறது 2 நிமிஷம் ஆகும். இந்த கன்ஃபியூஸ் ஆனது அது போதும். ஸ்கோர் பார்த்தே நான் பார்த்தேன். அங்கதான் தூக்கிட்டு போய் வச்சிருக்கீங்களே, எப்படி பார்க்க முடியும்? ஐயோ அங்க பாத்தியா பிராக்டிஸா ஏன் அவர் ரெஜிஸ்டர் நம்பர் தான் பண்ணுவோம். இந்த ரீசன் பார்க்க பஞ்சாப் பிளேயர் மாதிரி இருக்கா ப்ரோ. லேடு மணி லேப் ஒன்று இருக்கு, அது போட்டுக்கோங்க. ஆப் ஸ்டோர் இருக்குங்க. ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு இப்படிதானே விக்கெட் இருந்துச்சு. கடைசி வர போய் எடுத்துட்டாரு. இங்கே போட்டு லாஸ்ட் பேக் 2 ஏஜா ஸ்டார்ட் லேடு மணி நேரா கைக்கு அப்படி போட்டு இல்லை கேச்சா 1 2 அவன் bowling கொடுக்கணும். அவன்ட்டு தான் வந்தேன். கை சுத்துறது. ஜேகே தண்ணி எடுத்துடா. இப்ப நான் சொல்றேன். இப்ப நீ போலாம் போலிங்ல வந்து பேட் எடுத்து பிரிச்சுக்கிறீங்களா நீங்க? வா ஜேகே இருக்கேன். எனக்கு இல்ல. அவருக்கு அவர் பிரச்சனை. நான் 4 ரன் ஜேகே தக்க விட்டேன். இந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் ஆனா இது என்னன்னா நீ ஃபீல் பண்ணு நான் பண்ண மாட்டேன் இருந்தாலும் வந்து இருந்தாலும் நீ அங்க ஒரு ஃபீல் பண்ணத நான் பார்த்தேன்
அந்த ஃபீலிங் நான் பண்ண மாட்டேன். 4 நாள் சும்மா இருந்துட்டு வந்து நான் அப்படி 4 நாள் ஆகும்போது லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 6 விட்டேன். ஒரு வாரம் நின்று ஜாலியா இருக்கும். ரெக்கூட்டனால கவலைப்பட மாட்டேன். இப்படியா லாஸ்ட் அங்க இங்க லைட்டா ஆயிடுச்சு. அந்த 6ஆ அந்த 6 வந்து லாஸ்ட் ஆகிடும். நல்ல 6 சரியா அப்ப நட்டு கை கொடுத்தானா போயிச்சு. ரோட்டுக்கு போச்சு. ஆரோக்கிய நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. அதான் சொன்னா ஆனா கிட்டன்னு சொன்னாலே யாரு அது கிட்டதான்டா முன்னாடி பக்கம் இப்ப மாத்திட்டாங்க. லைன் ஆஃப் சைடு லேடு எக்ஸலென்ட் டூனா முன்னாடியே ஆரஞ்சுல ஒரு டோர்னமெண்ட் கொடுக்குறாங்க. வெங்கட் ப்ரோ நீ ஜெசில சரியான ஜெண்டா போட்டு கொடுத்துருக்க. அடி வாங்கினே இருக்க. ஷாட் பண்ணி கமாண்ட் பண்ணி பேட்டிங் சரியான ஜெண்டா போட்டு கொடுத்துருக்க. ஜெசில ஜெண்டா போட்டு கொடுத்துறாரா? ஜெசிலே போட்டு என்ன ஜெண்டா போட்டு கொடுத்துறாரு. அடியா வாங்கிட்டு இருக்க. முதல்ல எங்க கம்பி கிட்ட விழுந்தாரு. நான் போய் சொல்லிட்டேன் ப்ரோ ஒழுங்கா அதை கைட்டு யாரு தெரியாது. 11 நான் கீப்பர் உள்ள சரியா சான்ஸ் இருக்குன்னு அவனே கிளிக் எடுக்கிறான். நான் ஒரு 10-20 ஸ்பீக்கருக்கு ஃபோன் பண்ணி சார் பெட்ரோல் பங்க்ல நிக்கிறேன் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் சொல்லல ப்ரோ இந்த ரீசன் யாரும் சொல்ல. நீ சிலிண்டர் சொல்றா. சிலிண்டருக்கு நான் எனக்கு நீ வீட்ல இருந்து வர சமைக்க சிலிண்டர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லு. வண்டிக்கு எல்பிஜி சிலிண்டர் இந்த ரூம்லயே காலேஜ் போய் அலைஞ்சிட்டு இருக்கோம் சார் சொல்லு. சிலிண்டருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. பெட்ரோல் சொல்றேன். நீ தான் சிலிண்டர் சொல்லு வீட்ல இருந்து வர நீ. நான் என்ன சண்டை போட நீ ஆளுக்கு நான் வெளியே தானே சாப்பிடுறேன். நீ வெளில ஏன்னா வீட்ல இருந்து வர தெரியல இருக்கு. மட்டும் ஆயிடுச்சு. ரூம் தானே சிலிண்டர் சமைப்பாங்க கஷ்டப்பட்டு. நான் வெளில தான் சாப்பாடு சொல்லி தெரியும் இருக்கு. ஷாட் நோ மேன் ஓடு ஓலே கமான்னா ரெண்டு பேருமே சொல்லுங்க ப்ரோ. அவர் பேரை தான் நான் இன்ட்ரிகேட் அந்த ஃபோன் பண்ணி வந்து அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே கரெக்டாச்சு 25 ஆடி கொடுத்துட்டாங்க. ஜி இப்படிதான் ஜி லாஸ்ட் 22 10 பல மேட்ச் சொல்லுங்க. போன மேட்ச் இருக்கா ஃபைனல் போய் நானே இங்க பாக்குறேன். ஜெயா முன்னாடி தான் இருக்கேன். நான் பிடிச்சேன் ஜெயகிட்ட சொல்லிடுறேன் சார். என்ன திட்டாங்க. சரி ஜெயா முன்னாடி தான் இருக்கேன். நான் அவங்கிட்ட சொல்லிடுறேன். வரல நீங்க. இது அவங்க 8 ஓவருக்கு 100 ரன். நானும் டிஜே தான் உள்ள விளையாண்டு இருந்தோம். நான் கரெக்டா டிஜே ஏய், தண்ணி குடிக்க வரானுங்க. வின் பண்ணிட்டாங்க. மேட்சை போட்டு உங்க மேட்ச் பார்த்துட்டு போறோம். தண்ணி மொத்தமே 158 தான் அடிக்கணும். 8 ஓவருக்கு 100 ரன். அதான் 8 ஓவர் பார்த்தேன். நான் பேசும்போது நானும் விக்கி பேசும்போது 9 ஓவர் 100ன்னு ஒரு 14 முடிச்சலாம். வின் பண்ணிருக்கலாம். அது இவ்வளவு கேவலமா நான் ஸ்டெப்பிங் ஆனேன். அடுத்த ஓவர் இவர் கேட்ச் ஆனாரு. அப்புறம் அசால்ட்டா விளையாண்டாங்க. மகேஷ் போய் bowler இருந்தான். சத்யாவும் மாறுபோ ஒரு காமெடி பண்ணாங்க. கையிலே கொடுத்துட்டு வேணுக்குனே போய் ரன் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு போய் சுத்திட்டு போல்ட் ஆயிட்டு வந்தான். இப்போ அவன் ஒழுங்கா பின்னாடியாச்சும் இருந்திருக்கலாம். அது பூரா விக்கி எப்பவும் 11 ஆச்சு இருந்திருப்பான். போயிருக்கவே வேணாம். அவன் சிவாவை சுத்த விட்டுருக்கலாம், அண்ணனை சுத்த விட்டுருக்கலாம். அவன் மேல போய் போல்ட் ஆயிட்டு வந்துட்டான். சுத்திட்டு அவுட் அண்ணன் போனாரு ஃபர்ஸ்ட் பால் போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. டப்பு டப்பு எல்லாரும் ஜாலியா 28 ரன்னுக்கு 7 விக்கெட் விட்டான். நைஸ் நைஸ். தோத்தும் போயிட்டோம். கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஃபைனல் இப்ப இந்த வாரம் உங்களுக்கு மேட்ச் போட்டுருக்காங்க. இல்ல அடுத்த வாரம். அடுத்த வாரமா? சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கு ஆனா ரொம்ப போடு. கஷ்டம். வெல்ல வெல்ல அதே இடம் அதே சார். என்ன புடிச்சானா வெல்ல. 53. உங்க அண்ணன் சுத்த மாட்டாரு. திட்டிட்டாருன்னா வெளியே தான். லைட்டிங்ல வேணா ஆர்சிசி ஜெயிக்கலாம். நடக்காது. ஆனா ரொம்ப லைட்டா ஜெயிக்கும். நம்ம நேரா பாலே எங்க வரலையா? பால் போடு. வந்துச்சு உஸ்தான் தெரியும். லோகி மகேஷ் கீழ இருந்தான். இன்னைக்குலாம் அவன் 250 அடிச்சாலும் ஈஸியா அடிச்சிருக்கலாம். 103 அவுட். 110ல ஒரு நான் அவுட். உள்ள போகும்போது 2 பேரும் விளையாண்டு
வரிசையா வந்துட்டாங்க. டப்பு 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 டப்பு. இது எங்க அண்ணன் ஒருத்தன் glove கலட்டுறான், அதே வாங்கிட்டு இன்னொரு step போறான். அந்த கிட்ட போய் 4 ரன்ல தோத்து போயிருக்காங்க. சிவாக்கு அண்ணன் முடிச்சிருக்கலாம். சிவாக்கு ஸ்பின்னா ஃபாஸ்ட்னால தப்பு. ஃபாஸ்ட் போட்டாங்க. அது வர ஸ்பின். அந்த 2 பால் அந்த ஓவர் தான் ஃபாஸ்ட் வந்தாங்க. சிவா 5 பாலும் சுத்துனான். மாட்டவே இல்ல. 6வது பால் ஏறி இவ்வளவு தூரம் பவுன்ஸ் அப்படியே நேரா அவன் ஒட்டியாந்து புடிச்சிட்டான். நல்ல கேட்சும் போட்டு மிட் ஆஃப் லாங் ஆஃப்ல இருந்து மிட் ஆஃப் கேட்ச் 6. யார் தண்ணி கேட்டது? இவர்தான் அப்படியே போறாருல முன்னாடி பேச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஜெயா நக்கல் தான் உனக்குறீங்க. 20 ஆனா போதும். நேஜி லோ தெரிஞ்சீங்க. சுத்த சாப்பிட்டுக்கலாம். நாங்கெல்லாம் போனா 3 பேர் லைனா வந்துடுவோம். லைனாலாம் அவ்வளோ சீக்கிரம் மாட்டேன். ஆனால் 2 வராது. நான் மாட்டேன். அடிக்கிறாள் அந்த பக்கம் இருக்கலாம். மணி நைஸ் பாடி நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆர்வம். முன்னாடி காலச்சா அதான் முன்னாடி காலச்சா நீங்க நின்ன இடத்துல ஸ்வீப் போயிட்டீங்க. முன்னாடி காலச்சா ஃபுல் டாஸ் மீட் பண்ணீங்க. அப்படியா? இறங்கி போயினால ஃபுல் டாஸ். அதுதான் சொல்றேன். முன்னாடி கால ஒரு ஸ்டெப் முன்னாடி நல்லா கால வச்சு ஒரு பால் விடணும். ஃபுல் டாஸ் மீட் பண்ணிருக்கோம். போ bowling வந்து பேட்டிங் எப்படி? இல்ல பேட்டிங் விட்டுறியா? நைஸ் பேட்டிங் நான் கொண்டு வந்தீங்க மேட்ச். இங்க அந்த பக்கம் இன்னும் 2 கிரவுண்ட் இருக்கா? 30 வரலையா? டான்ஸ் ஆடுங்க. அப்படியே ஒரு குத்தான போடுப்பா. அதுமே கேமரா முன்னாடியா? தண்ணி அண்ணன் தண்ணி கொடுக்காம அவுட் ஆகிட்டீங்க. அண்ணன் தண்ணி குடிக்க தான் வந்துட்டேன். கேட்டார் எடுத்துட்டு போட. செம்மையா மோட்டிவேஷன் நீங்க பேசுனீங்களா அவர்கிட்ட? அதான் சொன்னேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் ஸ்ட்ரென்த் நீ ஆடுறதே நல்லா தான் இருக்கு. நீ ஆடியோ நேசன் வந்து ஒன்று சொன்னாரு. பின்னாடி ஆள் இல்லைன்னாரு. அதான் நேசனுக்கு பின்னாடி வந்து ஆள் இல்லைன்னாரு. ஆமாம் ப்ரோ கூப்பிட்டு பின்னாடியே போயிடுங்க. நீங்களே ஆடிட்டு வந்துருங்க. அந்த பின்னாடி ஆளில பின்னாடி ஆளில டேய் அவனா செக் பண்ணா. இல்ல அந்த பையன் நான் கேட்கல. எனக்கு ஒரு பையன் தான் விட்டார். நேத்துல நீதான் ப்ரோ அதை விட இது அதோட இதான் அதுதான் நல்லா இருக்கு. நான் பார்க்கவே இல்லைண்ணா. அவங்க 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமாத்த நான் போனை கையில வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கொடுத்துருவாங்க ஜி. இப்பதான் டீம் போச்சு. அதான் கேட்சர் கூட போறாங்க. நியாஜி சுத்தமான சிங்கிள் ஆடுங்க போதும். 50 ரன் தான். இதே வச்சு ஓவர் 18 ஓவர் இருக்கு. யாரு இது? 18 ஓவர் இருக்காங்க. ஒரு பால் 15 ஓவர். 15 ஓவருக்கு 50. 50 தான் இருக்கு. ரெடி ஆயிட்டீங்க. நீ போயிட்டு ஹெல்மெட் போட்டு போய் இங்க ஏறி ஹெல்மெட் போடாம ஆடுற. அசிங்கமா அப்படியா? கழட்டி விட்டு நல்லா இல்ல. அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி ஒரு 500 ஸ்டாம்ப் பேப்பர் இங்க 500 ஸ்டாம்ப் பேப்பர் நைட் ஆயிருமா? நைட் என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்றதுக்கு பர்பஸா இல்லை வேற எதுவும்? அது வாங்கல. ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்க. ஏய் நைஸ் 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 கோல். ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்க. போன தடவை நாங்க போனோம். நீங்க வந்தீங்கல்ல? எங்க போறீங்க? என்னை கூப்பிடவே இல்லை ஜி. கழட்டி விட்டுட்டு இப்போ வாங்கலாம். அது நம்மதான். கோயில் இந்த மேக்ஸா? நம்ம ஜிம் பக்கத்துல. அண்ணன் இங்க மேக்ஸ் இல்ல அங்க இருக்கா? மேக்ஸ் இல்லை, பாரிஸ் ஏரியா. ஓ பாரிஸ் ஏரியா. இந்த டெக்கரேஷன் கலர்ஃபுல்லான பாக்ஸ்லாம் கம்மியாக கிடைக்கும். ரிட்டர்ன் நல்ல ஒரு அதெல்லாம் போட்டா கொஞ்சம் அலையுது. ஓகே வெளியே வா. ஓ கார் நிற்குதா? அவர் என்ன சொன்னாங்க புரியல. ஓகே வெளியில வண்டி நிற்குதா? ஏத்தி நம்ம பாருங்க. ரோடு பக்கத்தில் போய் கையை தள்ளு 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 தந்துரும். கரெக்டாக ஒரு
20 நிமிஷம் கழிச்சு கிளம்பு. மணி பால் பேஸ் வருது மணி. வந்துட்டியா? உள்ள எடுங்க. 12 மணிக்கு கால் இருக்கா? சரி ஓகே. நீ 11க்கு அங்க வர்ற மாதிரி வந்து 12க்கு 11:45 கிளம்பிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்ல கிளம்புவா. மேட்ச் முடிஞ்சு. சரி பவுண்டரி காம் டைம் அப்போ பவுண்டரி காம் பண்ணங்க. அண்ணே அவன் 12 மணிக்கு ரிட்டர்ன் போடுமானே கால் இருக்கு. இதுல வந்திருக்காங்க. 11:45 கிளம்பு. நான் சொல்றேன். சரி நீ கிளம்பு வா. நீங்க வர மாட்டீங்க. அண்ணே நீங்க எந்த அளவுக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மாசம் கேப் விட்டாலும் இப்போ இருக்கிறத டபுள் ஆயிட்டு பாத்துங்க. இதுவே மாட்டேன்டா. அதான் நான் டபுள் ஆகுது. மழை வரும், வெயில் வரும், புயல் வரும். அனுஜினே வருவான். அங்க ஓடி வருவான். அந்த மழையில ஓடி வருவான் நான். கீப்பர் நிக்கும்போது எத்தனை பாலுக்கு 30 ஓவருக்கு கீப்பரோடதா அங்க யாராவது அங்க வண்டி வேலை செய்ய வந்தவங்களா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. லாரி போடும். வண்டி எடுத்து வச்சாரு. அப்பேட்டு. ஏய் மீசன் அப்படியே ஓடிலன்னு பார்த்தா சேஃபா வச்சிருக்கேன் பால் இங்க இல்லையா? ரெட்டி எஸ்டி இங்க இருக்கு. இங்க இருந்து பார்த்தா விளையாட இருக்குதா? இந்த உள்ள இவங்க நீங்க சண்டே போட்டுட்டாச்சு அவரு. அதான் என்ன பண்ணாரு? ஏன் செய்யுது? இவ்வளவு சண்டே ஆச்சு. ஃபிட்னஸ் சொன்னாரு. எனக்கு ஞாபகம் நான் இதை எடுத்துட்டாரு. அவர் 500 வீடு கொடுத்துருக்காரு. என்ன சொன்னீங்க இவரை கேட்போம். ப்ரோ பொறுமையா ப்ரோ. நீ நின்னா போதும். அவர் ஆசையை காட்டி ஏமாத்துறாரு ப்ரோ. ஆசைப்பட்டுறாரு சரியா? ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க. போயிடாது சொன்னீங்களே. அங்க இருந்து வந்துட்டு தான் நான் சொல்றேன்ல. நீ போன பாலே நீங்க சுத்துனீங்க அப்பயே தெரிஞ்சிருச்சு. லெஃப்ட் ரைட்ல கூட ஏறல. நேரா அவர் கைக்கு தலைக்கு மேலே ஏறி ஓடி வந்ததுதான் கஷ்டமா இருந்தது. ஓகே விட்டீங்க. அவ்வளவுதான் மேட்ரு. சரி கேட்டன் நான் முடிச்சுட்டேன். நீ கேட்டா இல்ல இல்ல நியர் கிளைண்ட் முக்கியமான கிளைண்ட். ஓ உங்க கான்டாக்ட் அவரு? இல்ல இல்ல கான்டாக்ட் அவங்க தான் கிளைண்ட். கிளைண்ட் அழுத்தி சொன்னா பார்த்தா என்ன கிளைண்ட் வேற எதுவும் கிளைண்டா? கிளைண்ட் கஸ்டமர் ஜி கஸ்டமர்லாம் கடைக்கு தானே. நீங்க எல்லாம் வேற ஏதாவது கிளைண்ட். இல்ல அவரு ஸ்வீப் பண்ணல. நேரா போறாரு. கொஞ்சம் அவன் என்னைக்கு ஸ்வீப் ஆடிக்கிறா? கொஞ்சம் இந்த சைடு அவன் பேட் இப்படி தான் சுத்துவான். அது ஒரு சுத்த மாட்டான். அதான் பிரச்சனைன்றேன். இல்ல ஸ்லோ ஸ்பீட் போறாங்க. முடிச்சிட போறாரு. எனக்கு ஒரு பால் இந்த பவுன்ஸ் இங்க வந்து இப்படியாச்சும் வந்து சரியான பால். ஒரு மேட்ச் இல்ல வேணாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா எடுத்துருவாங்க. ரெண்டு தான் அவர் பேர்ல தான் இருக்கு. ஒரு மாடு இறங்கி நிக்கல. நானும்
நான் லாஸ்ட் மேட்ச்ல கூட அங்க விளையாடுறோம். 4 விட்டா சார் மிஸ் டைம் வாங்கிட்டு புடிச்சு வாங்கிடுறேன். அவுட் ஆயிரேன். கைக்க போகுது. ஆனா நாங்க இங்க ஜி சொன்னது நீங்க போன பால் சுத்துனீங்க, ரெண்டு பால் நீங்க ஆனது 2 பால் தான். 2 பால் ஃபினிஷிங் தான். ஒரு 4 பால் பார்த்து தான் சார் போயிட்டு பால் கிளியரா காமிச்சோம். நைஸ் நைஸ் போன லாஸ்ட் பால்ல இந்த விஜய் சின்னதான் போன லாஸ்ட் பால் சொன்னாரு கேட்ச் அப்போ பால் மாவட்டல அதே ஒரு லாஸ்ட் பால் திரும்ப வாங்கினாரு கேட்ச் அவுட். மணி ஆச்சாரா 2 பால் கிளம்புறோம். வருவேன் இப்ப பாக்குறேன் நான் போன வாரம் இவங்க செப்போர்ட் பண்ணி அவுட்டே கால் இடிச்சிச்சு பேட் இடிச்சிச்சு. இதுக்கு வந்து ப்ளஸ் நிக்க தேவையில்ல கீப்பர். இது ஃபாஸ்ட். என்னால இருந்தா விட முடியும். இது ஃபாஸ்ட் பாரு. சத்தியமா பால். பொறுமையா ஆடு. ரகு காத்தி புரியுதானே? ஓகே ஓகே ஆமாம் மேம், நான் இப்போ பே பண்ணிட்டேன். நைஸ் நான் அப்படியே ஆடலாம். பாய் சரி ஓகே, நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, கால் பண்ணுறேன். சரி நைஸ் நீங்கள் சூப்பர் தெரியும். வந்துருச்சு நீங்க நின்னு பாருங்க. ஓகே நைஸ் பேட்டிங் வெங்கட், நைஸ் பேட்டிங். ரிட்டன் அந்த லாரி போகல, நான் சைடில் நின்றுட்டு போய் ஃபோன் பண்ணேன். காத்து இருக்கும் பட்டு சுத்து காத்து எனக்கு அங்கே வரணும். அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்க தூசிலாம் அப்படி பட்டுச்சுன்னா வெளியே போயிடணும். அவ்வளோதான். ஆக்சுவலாக கொண்டாடுனா தான் நிறைய ஷாட் அடிச்ச மாதிரி இருக்கு. மணி பார்த்தா மணி தான் டாப்ல இருக்காரு.
அவர் பவுண்டரி நல்லா பவுண்டரியில சிங்கிள்ஸ் ஹைட் 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 லெக் இல்ல இல்ல அவங்க லெக்ல தான் ப்ரோ நேரா விளையாடுங்க ஹைட்டா லெக் இல்லையா பேட்ல பட்டுச்சு இல்ல இல்ல லெக் சைடு பிச்சிங் அவுட் அவர் போறது அரௌண்ட் தான் போறாரு பார்த்து கொடுக்குமாரா அப்படியே அதை பார்க்க மாட்டாரு மணியை நான் ரொட்டேட் பண்ணார் நிறைய. அதான் பொறுமை பொறுமையா நான் ஃபர்ஸ்ட் வந்தாலும் மணிலாம் போனோம் உருட்டு ஃபர்ஸ்ட் உள்ள சுத்துவாப்புல நாங்க கேட்ச் ஏதாவது ஒன்று நடக்கும் இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா ஆடுறாப்புல என்கிட்ட கமான் பேட்டிங் மணி பொறுமையா கொண்டு போலாம் மணி ஒரு 50 போட்டா மேட்ச் பண்ணி 50 போட்டா அப்படியே கொஞ்சம் 50 60 கன்வெர்ட் பண்ணாரு 4 விக்கெட் 69ல 4 விக்கெட் தான் 67 ரன் இருக்கு. பாருங்க இது பால் பிட்ச் ஆவல ஜி பிக் பண்ணிட்டாரு இல்ல ஏய் ரெண்டா ரன் இல்ல டயர்ட் ஆயிப்பாரு அவரு. ரொம்ப நேரம் இருக்காரு. வெயில் ரொம்ப ஏய் இந்த மாதிரி தான் ஜி பால் அத பிட்ச் பண்ணாம பிக் பண்ணாம ஓகே மணி படுத்தாப்ல பாருங்க படுத்தாலே கிடைச்சிட்டு பாருங்க சூப்பரா ஸ்வீப் பண்ணாம ஆனா பொன்ராஜன் நின்ன இடத்துல முன்னாடி வர சொன்னீங்க கிளாஸ் பேட் வேற சைட் பேட்டா இருந்தா கூட மாடி இருக்கும் நேரா ஸ்வீப் பண்ணாண்டா பாட்டி இருக்கு ஃபுல்லர் தான் ஃபுல் டாஸா கடிச்சிருக்கு மணி இந்த ஓவர் நிறுத்தலாம் பொறுமையானுங்க டீம்ஸ்ல மெசேஜ் போட்டுறால சொல்லவே வேணாமா. நீங்க சொல்லாமே உள்ள போய் ஆபீஸ்ல போய் சொல்லுவா கேட்டாரு. சார் இது இப்போ நீ லைன்ல நிக்கிறடா எப்பறம் ஃபோன் எடுக்க முடியும் அவ்வளவுதான் ஒள்ள வேகமா ஆமா லைன்ல நிக்கிற எப்படி ஃபோன் எடுக்க முடியும் பெட்ரோல் பங்க் ஃபோன் யூஸ் பண்ண கூடாது. ஹேண்ட் கேஷ் வச்சிருந்தேன் இல்ல பெட்ரோல் பங்க்ல ஃபோன் பேச முடியாது. தெரியாத அறிவு இல்ல. அவ்வளவுதான் இது கேட்டியா அவ்வளவுதான் டேட் போட்டு போட்டாங்க பேட்டி அவரை அடுத்த வாரம் குரூப் போலாம்னு வச்சிருந்தேன் இல்லையா தர அப்படியே அதை சைலண்ட் போட்டு விடு. ப்ரோ அப்படியே அதை உன்னே தான்டா சேது. பேக்குள்ள இருக்குண்ணா நைஸ் பேட்டி மணி பயப்படியா அதான் பயத்துல இருக்காரு இப்போ தொட்டவனே இது பேட்டிங்கா பவுலிங்கா அப்புறம் என்ன அடிக்கலாம் தான் வேற ஐயோ வெளியில போன பால் எல்லாம் போயிட்டு இருந்து அது உண்மையா கீழே நல்ல பேட்டிங் அந்த க்ளவுஸ் எங்க வச்சாரு தெரியல. மலா ஃபேஸ் க்ளவுஸ் இருந்துச்சு. அவர் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க முன்னாடி இருக்குது என்ன நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங் நான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். நல்லா பேட்டிங்கா கரெக்டாக என் பல்லம் போட்டான். முடிச்சுட்டு இல்லை விட்டு வாங்கியிருக்கலாம் நீ பொறுமையாக இல்லை இந்த பால் வச்சு அங்கே ஓடி இருந்தா அதுதான் ட்ரை பண்ணேன். ஈஸி ஆகிட்டு எப்படி நடக்கும் நீங்கள் தான் முடிக்கணும் நாற்பது அடிக்கணுமா? இந்த 2 ஓவர் டாக்டர்ஸ் அவர் பால் ஒரு பால் 7 ரூபாய் அடிக்கிறாரு. பிச்சு கேவலமா இங்கே வந்து பார்த்துட்டு போனாரா நம்ம 2 பேரும் உட்காந்து ஏறிக்கிட்டு இருந்துச்சா? நான் உங்களுக்கு சொல்றேன் அவுட் ஆயிட்டு அது நீங்க வந்து நீங்க சொல்றீங்க அவுட் ஆயிட்டு உங்களுக்கு நல்ல டீம் அது அவன்
நீ ஓவர் கொடுங்க. சப்புன்னு விழுதுங்க. சப்புன்னு கேட்கிறாரு கேப்டனு. அடிக்காம விட்டுருவாங்க. விட்டுருவாங்க. நீ தொடவே வேணாம். நிறைய பால் வச்சு இந்த டாடா குளுக்கோ இருக்கு காலியா. கண்ணாடியில போட்டுன்னு வச்சுக்கோ, திருச்சிரும் அப்படியே போட்டு திருச்சிரும். பரவாயில்லையா? எவ்வளோ கொடுக்குறியா? எவ்வளோ கொடுக்குறியா? புதுசா இருக்கே. போயிடுச்சு ஒரு இது போயிடுச்சு. அப்படியே அவ்வளோ வழி போடுவாங்க. எக்ஸ்ட்ரா சதிங்க வரும். டிசைனர் ஷூ கொடுத்தா போதும். ஆட்டோனா அவ்வளோதான். நீ தானே போய் போற, கை நடுங்கி போடுறா. உள்ள போய் இந்த மாதிரி டீம் கேப்டன். ஆமா டீம் ரெண்டு பேர் தான் ஆடணும். எல்லாம் போட்டு அவர் பாலை பார்த்து மாத்திக்கிறேன். கார்டு வேணாம் உனக்கு. கார்டு வேணும். எங்க வெள்ள பேப்பர் வச்சுப்பா. கவர் இருக்கிற கவரே சுத்தி கேட்காதுவா. ஐயோ கார்த்தி
கார்த்தி பாத்து ரன்னிங் பா அவுட் ஆகுனே ஓடுற மாதிரியே இருக்கு. தேவல அவன் சரி பதினஞ்சாயிரத்துல இருக்கான் நீங்க எனக்கு பார்த்து இதுல இருக்கீங்க. ப்ரோ லெஃப்ட் அங்க இருக்கு பாரு. அந்த ரெட் கலரும் அந்த இதுவும் பேட் தான்டா. பேடும் அதுவும் அங்க இருக்கு பாரு. ரெட் கலர் லெஃப்ட்டும் ரெட் கலர் பேட் லெஃப்ட் தான். ரெண்டுமே அங்கதான் புடிச்சு வைடு மேட் கவர் ஆனா பிச்சிட்டே வச்சிருக்கு. கார்டு இருக்கு. எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் மாதிரி தான் பேக் இருக்கு. எல்லாம் எல்லோ கலர் போறா. எல்லாம் எல்லாம் இங்க எல்லாமே இருக்கு. எது வேணா 34 36 40 குட்டியாடா. கரெக்டான பாரு. கவர் என்ன இது 34 36 40 வேணாம் பொறுமையாடு. ஒரு காண கத்தி. பிரபா சூப்பர் பிரபா. 2 பால் இருக்கு 2 பால் ஓட்டு கார்த்தி டைட்னா போடு. ஷார்ட் போய் அப்படியே ஆடலாம். கரெக்டா உங்களுக்கு கைக்கு கரெக்டா பவுன்ஸே கரெக்டா கையில போய் உட்காரு. இந்த ஆஃப் சைட் ஃபீல்டரும் நல்லா பிடிக்கிறாரு. அந்த எங்க இது அந்த கிரீன் நம்ம அண்ணன் அனுப்பிச்சு விடு. ஒண்ணாந்தது. நம்ம அண்ணன் அங்கே அனுப்பிச்சு விட்டா தான் சரி வரும். ஸ்லோவன் சொல்லி எல்லாம் அடிக்கிறாரு. பாஸ்ல போறானே. ஜெயபிரா தண்ணி. ஆர்த்தி இந்த ஓவர்ல என்ன பண்ண போறாங்க ஒரு விக்கெட் போச்சுனா தண்ணி எடுத்துறலாம் பார்த்தா நடுவுல என்ன உள்ளாராது. உள்ள போய் சொல்லிட்டு வந்தீங்க. கார்த்தி சிங்கிள் 2 கன்வர்ட் பண்ணலாம் கார்த்தி இல்ல அதான் சிங்கிள் 2 கன்வர்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்து அவன் சொல்றான். லிங்க் தண்ணி இருக்கு நினைக்கிறேன். 839 இன்னும் ஓபன்ல இல்ல. அது ஓபன்ல நீ தானே மால்ல. சார். ஏய் உள்ளடா. நான் ரிஸ்க் எடுக்க வேணாண்ணா. ஏய் உட்கார்ல என்னாச்சு? அங்க நீ கடைசி கார்த்தி என்ன போதும் ஆமா கடைசி ஒரு 10 ரன் 15 ரன் இருக்க மாட்டாரு. பதட்டத்துல ஏதாவது பண்ணிட்டு வைட் வைட் அப்புறம் எப்படி சரி கேட்டாரு. கீழே அவங்க 10 ரன் போட்டு ஊத்துறாங்க. கீழே ஆடு. இந்த ஓவரில் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் இரு. டேய் 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 நில்லுடா மேல. அடிச்சிட்டு ஷஃபிள் பண்ணாதீங்க. பாலை தள்ளி விட்டு கால் கொடுத்து போலாம். நான் கூட நான் சிங்காவே ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க நான் சிங்காவே பேச மாட்டாங்க இவனும் பேச மாட்டாங்க பேசி ஆடலாம். கார்த்தி பேசி வரலாம்பா ஒண்ணும் இல்லப்பா பால் நிறைய இருக்கு 2-3 ரன் டிராப் பண்ணிட்டு போலாம் ஓடலாம். நைஸ் ரன்னிங் கமான் கார்த்தி கொண்டு போலாம் நின்னு பாரு. மணி 100 பால் இருக்கு ஓடலாம். 1 பால் இருக்கு கரெக்ட்டா பண்ணு ஓகே. 1 பால் இருக்கு வைட் போடு. ஒரு வைட் இல்ல. இல்லையே சிங்கிள் வந்தாங்க ஒரு வைட். ஒரு ரைடு அவ்வளவுதான்
சென்சர் ஓடினடா அப்படியே பொறுமையா அடிங்க. அப்படி இல்ல அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லடா ஜேகே, விட்டுறா ஜேகே. அக்கா போய் ஆடுறான் பாருங்க 5 பால் தூக்கி மேல. அதானா நான் சுத்தி விட்டு அவுட் ஆயிட்டு வந்தேன். உடனே அடுத்த முறை சொல்லி ஜேகே ஆட முடியா. 4 பேர்னா நீயா சொன்னா வந்தா சுத்தாயினா சுத்திட்டு. நான் 10 பால் சுத்தமா சொல்றேன். பத்து பால் கரெக்டா பண்ணல. பரவாயில்ல லைன் மாறவே பாரு. நீங்க இன்னொரு 2 பால் லைன் மாற ஏய் நல்ல ஐடியா करते அவ்வளவுதான். கமான் करते. வந்துச்சு ஓவர் வேண்டாதீங்க வந்துச்சு. ஜேகே இருக்கா இன்னும்? ஜேகே சிஷியன் சொல்ல லெஃப்ட் நல்லா தான் கோச் ஸ்டூடண்ட் போயிட்டு உள்ள போய் நேம் கொடுக்கும்போது நான் இன்டர்நேஷனல் பிளேயர் நான் சொல்றேன். ஷாட்ரா வெளிய நைஸ் இல்ல அது தெரியல. ஆனா வெளியல அங்க வெளிய போச்சு. அங்க தாண்டிச்சா கவுகானா அங்கேயும் பார்த்துட்டு தான் இங்க தான் பார்த்தேன். இந்த ஏரியால இல்லடா அங்க பாரு அந்த ஷெட் இருக்குல அந்த ஷெட் ஓகே அங்க தான் நாங்க இல்ல வயசான பசங்களுக்கு தெரியாது பாரு. கமாண்டா கார்த்திக் பொறுமையா சிங்கிள் செட் பொறுமையா ஒரு பவுண்டரி வச்சா போதும். ஏன்னா நீ பைக்ல ஹெல்மெட் போட்ட பாப்பா என்ன பண்ணுவல ஏபிடி ஷாட் ஆட போறோம் 360யா செருப்பு பிய போய் உனக்கு கேப்டன் அந்த ரீல் தான் பாத்துட்டான். 360 ரீல் தான் பாத்துட்டான் அவன். நான் வந்து வீட்ல வந்து எப்படி வீட்ல பவர் பிளேனா பேட் விசிறனாவே எப்படி இருந்தாலும் டாப் Edge போயிடும். வெளியில போயிடும். நம்ம விசிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். நைட் கனவு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன வருமோ அதை பண்ணாவே நம்ம கண் வந்துடும். அதுதான் நம்ம பண்ண மாட்டோம். உனக்கு என்ன வருதோ அதை பண்றதுக்கு எனக்கு எதுவுமே வராது. ஏய் நீ நல்லா தான் ஓபன் பண்ணி செம்ம பண்ணி இப்படி நல்லா நல்லா பண்ணும். அது நல்லா உனக்கு அந்த ஷாட்லாம் கொஞ்சம் கிளிக் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான். அதை ஆடு பட்டா லேகியும் படலாம் பாக்கி மாத்தி சொல்லுங்க அந்த மாச்சட்ட பட்டா வைப்பு எல்லாம் பேர் என்ன? ஓகே வைஸ் கேப்டன் தான். டைம்ல கால் பண்ணேன். ஸ்ட்ரைக்கர் பா ஓகே நேர்க்கு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டம் அஞ்சு பொண்ணு யாராச்சும் இருக்காங்களா? சிஸ்டம் பேசிக் எக்ஸல் தான் போகணும். 15 16 17 மூணு தான் இருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு யாரும் பொண்ணு தெரியாது. பசங்க தான் ஓகே. பேசுறதுக்கு பிடிக்காதுடா. வைப்ரேஷன் ஆகும். அண்ணனுக்கு ஒரு வைப் வேணும். வைப்ரேஷன் வேணும். ஆபீஸ்ல யாரும் பசங்களை வச்சுக்கிறது இல்லை. லைக்கியா பாத்தியா இல்லையா? இதெல்லாம் ஒரு Atmosphere நல்லா நல்லா இருக்கு. சொன்னாரு. உள்ள என்டர் பண்ணனே மல்லிகா வாசம் அடிக்கணும். அப்படிலாம் இல்ல. உள்ள என்டர் பண்ணே மல்லிகா வாசம் அடிக்கணும். மல்லிகா வாசம் டேய். அதெல்லாம் இல்லடா. பசங்க டப்புன முடியாதுடா போடா. அப்படியே திட்டி நீ தான் திட்டானே. ஏற்கனவே 2 பசங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். திட்டு போயிட்டானுங்க. போடா. நீ சொல்றல செய்ய முடியாது. போயிட்டானுங்க. பசங்க அப்படிதான். அவனுக்கு எப்போ வேலை இருக்கிறது ஓகே அமைதியா இருப்பானுங்க. வேணாம் தேவையில்ல அப்படின்னு வேற எங்கேயா பார்த்தாங்கன்னா டப்புனு 3 லட்சம் சொல்லிட்டு போயிடுறானுங்க. அதான் பிரச்சனை. அதெல்லாம் பசங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டானுங்கல்ல. ஆமா ஆமா அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்க அப்படி இல்லை. ஓகே நல்லா ஆஃபீஸர் செட்டில் ஆகிட்டமா ஓகே. ஏய் 2 எங்க போலது ஏய் பேட் டச் பா. பேட் அவுட்டா ஏய் பேட் டச் பா. பேட் டச் பா. ஆனா bat ல இது. ஆனா பேட் ஏய் லெக் மேல பேட் டச் கொடுத்திருக்காரு பா. ஏய் பவுல்ல மலையாள இது ஆனா இல்லனா பால் உள்ள போனது ஏய் மணி வா. ஏய் எங்க போற அவங்க அவங்க எங்க போறது கேட்டானா அப்படிதான் இருக்குடா. சும்மா அது ஃபர்ஸ்ட் ஓவர் தான் கேட்டது உள்ள புதுரப்பா வாய்ப்பே இல்ல பேட்ல ஸ்டிக்ல. ஏய் நீ போப்பா ஃப்ரீயா போப்பா. இல்ல அதே மாதிரி லெக் மேல அவுட் கொடுத்தா அவுட் வாங்கிப்பீங்களா? இல்ல நான் இது கிடையாது இது இல்ல லெக் அருணுக்கு லெக் மேல அவுட் லெக் மேல அதே அவுட் ஃபீல்ட் தான் கொடுத்தா பண்ணா இப்ப லெக் மேல கீப்பர் அடிச்சு போய் போடுங்க அவரு உள்ள போச்சுனா ஸ்டிக் அம்பீர் வாங்க அடிக்க வேண்டியது. உள்ள போகுது உள்ள போ வாய்ப்பு இல்ல.
அவுட் கொடுத்துட்டாரா? ஏய் அவுட்டே கொடுக்கலப்பா. ஏய் என்ன சும்மா ஜி இதெல்லாம் கிடையாது ஜி. இல்ல இல்ல அவுட் கொடுத்தா நான் பேசி இதெல்லாம் புரியல எனக்கு. லெகம்பர் அவுட்டே கொடுக்கல. லெகம்பர் பேட் டச்னு சொல்லிட்டாரு. ஏன் அவுட் இது? ஏய் அவுட் கொடுக்கல. யார் கொடுத்தா அவுட்? ஏய் அவுட் கொடுக்கல யாமனி. சும்மா ஒரு கிடையாது. அந்த பேட்ஸ் ஒரு கோல் வந்து சொல்றாரு. டேய் கார்த்தி நீ வேலை வர பேட்டிங் போற டேய். கார்த்தி அவங்க பேசிவாங்க உறா டேய். அவங்க பேசிவாங்க உறா. இல்ல ஜி ஏய் ஜி தேவை ஜி. இது எப்படி அவுட் கொடுத்தீங்க? அவுட் கொடுத்தாங்க. அவுட் இல்ல ப்ரோ. வேணா நீ ஏன்டா குடுக்கல? ஏய் இல்ல தப்புடா இது. கொடுக்கல ஒழுங்கா வந்து கேக்க தான் கொடுப்பாங்க. பேர் கொடுக்கவே இல்லை அப்படியே கையே தூக்கல ஏய் அவங்க ஃபீல்டரே அவுட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ நல்லா கால் வாங்கி குடிச்சு ஃபீல்ட் சொல்ல சொல்றே. அவர சொன்ன விக்கெட் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே டிஸ்கஸ் பண்ணி சும்மா விளையாடுற சீரியஸா நீ பதற இன்னும் சீரியஸா எடுத்துக்கிற எல்லாத்தையும் இல்ல ஒரு என்ன பேட்டிங் கஷ்டம் பண்றாரு. மகேந்திரண்ணா அது என்னன்னா இப்போ ப்ரெஷர் ஆகணும்னு சொல்லுங்க நான் காலேஜ் பேசுறேன் போயிட்டு. பேட்ஸ்மேன் என்ன கஷ்டம் பண்றாரு. அது அம்பேர் கொடுத்தாதான் அம்பேர் என்ன ஸ்டிக்கு தெரியுதா டேய் டேய் ரெக்கார்டிங்ல ஸ்டிக்கு தெரியுதா சைடுல உள்ள போன தெரியும் விக்கெட் கொடுக்கலடா சரி அப்படியே பிகே வெளிய வராரு. பிகே வெளிய வராரு. வெளிய வராரு. ரொம்ப நன்றி. கடையில கேமரா இருக்குடா ஸ்டிக் இருக்கு உங்களுக்கு இங்க இருந்தது அப்புறம் நீங்க இங்க இருந்தது இல்லையா அங்க இருந்து தெரியாது காட்ல போட்டு போய் போடு டெம்பளா ஆட கிடையாது அவர் உள்ள போச்சு சொல்ல உள்ள போனா அவுட் என்ன சொன்ன உள்ள போச்சுனா சொல்லவே இல்ல 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 அது பேட்ல பட்டு உள்ள போக கூடாது எப்படி போயிடுவாங்க பால் ஸ்டிக் உள்ள பட்டா ஸ்டிக் வெளிய போயிடுவாங்க அவனே பால் எடுத்து கேப் போட்டு அது ஏதோ கண்ணால அவங்க அடிச்சாலாவது அட்லீஸ்ட் ஏதோ தெரியும். அதுவும் கேப் போச்சா ப்ராப்பரா இல்ல ஸ்டம்ப் மாதிரியா இருக்கு அது பாக்கிறதுக்கு. யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியல. அவங்க பேரும் ஜட்ஜ் பண்ண முடியல. ஒன்னு மேல ஒன்னு கீழ. நம்ம இது டென்னிஸ் பால் வேற டோர்னமெண்ட் மேட்ச் வேற அவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க. அதான் டென்னிஸ் பால் ஆடுற அப்போ கூட நல்லா அடிப்பாங்க. நீங்க அடிச்சு வச்சிருக்காங்க விக்கெட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க.
தெரியும் ஆக்சுவலாக தெரியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் போலிங் போகிற இடமும் இப்படி இருக்குது. கல்லு கொட்டிடுச்சு. இங்கேருந்து பார்க்குறது அந்த புல் இருக்குல்ல, இந்த இது கொட்டி வச்சுருக்காங்கல்ல, அந்த மெயின் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஈவனாக இருக்குது. ஆனால் அங்கே பெரிய பள்ளம் இருக்குது. இந்த பள்ளம் இருக்குல்ல, இது ஃபுல்லாக வளர்ந்துருக்குதா தெரியவே இல்லை. அந்த அந்த கார்னரில் எனக்கு தெரியவே இல்லை. அந்த புல் நல்லா இருக்கிறதுல இடமா வந்து தெரியுமா கவுந்துருச்சு. நானே பயத்துல தெரியுமா வாய்க்குலாம் சேர்ந்து பார்த்தா அப்படிதான் இருந்தது. இடமும் கல்லு நிறைய இந்த கல்லா உள்ள போச்சு சொல்றாரு நீ சொன்னீங்க உள்ள போனா உள்ள போனா உள்ள போச்சு எப்படி ரெண்டு பேருக்கு தெரியலடா ஃபீல்ட் பண்ணீங்களா பேட் பண்ணா ஃபுல் ஃபேவர் செம்ம பிரேக் த்ரூ போன மாதிரி அவருக்கு அவங்க டிஃபெண்டர்ல போட்டாங்க ஆள் இல்லைன்ட்டு பெனால்டி அப்பதான் புது பெனால்டி ஹலோ குட் மார்னிங். குட் ஆஃபீஸில் போகல கால் வந்துச்சு இருப்பாங்க. உள்ள வரமாட்டாங்க போல இருக்கு. தெரியுதா இங்க இருந்து தெரியாது. இல்ல பால் எங்க போச்சு பாருங்க, பார்த்து சொல்லிடுங்க. முடிச்சு விட்டுருங்க. வெளில போச்சுன்னா வெளிலன்னு சொல்லிடலாம்ல. ரெண்டு பேரும் விட மாட்டாங்க. தெரியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம்
பரவாயில்ல கொடுக்க வேண்டியதானே ஏன் இப்போ இதெல்லாம் பிரச்சனை போலிங் போற இடமும் இப்படி இருக்குது. கல்லு கட்டி இங்கேருந்து பார்க்குறது அந்த புல் இருக்குல்ல இந்த இது கொட்டி வச்சுருக்காங்க கொட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த மெயின் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஈவனாக இருக்குது ஆனால் அங்கே பெரிய பள்ளம் இருக்குது இந்த பள்ளம் இருக்குல்ல இது ஃபுல்லாக வளர்ந்துருக்குதா தெரியவே இல்லை அந்த கார்னரில் எனக்கு தெரியவே இல்லை அந்த புல் நல்லா இருக்கிறதுல இடமா வந்து தெரியுமா கவுந்துருச்சு நானே பயத்துல தெரியுமா எங்க வாய் கூந்தெல்லாம் சேர்ந்து பார்த்தா அப்படிதான் இருந்தது. இடமும் கல்லு வேற நிறைய இந்த கல்லா உள்ள போச்சு சொல்றாரு நீ சொன்னீங்க உள்ள போனா உள்ள போனா உள்ள போச்சு செம்ம பிரேக் த்ரூ போன மாதிரி அவங்க டிஃபெண்டர்ல போட்டாங்க ஆள் இல்லைன்ட்டு பெனால்டி அப்பதான் புதுச்சு ஹலோ குட் மார்னிங் குட் ஆஃபீஸர் போகல கால் வந்துச்சு எப்படி இருக்காங்க வரமாட்டாங்க போல இருக்கு. ஏதோ வீடியோ எடுத்து எங்க இருக்குது தெரியுதா இங்க இருந்து என்ன தெரியாது இல்ல பால் எங்க போச்சு பாருங்க பார்த்து சொல்லிடுங்க முடிச்சு விட்டுருங்க வெளில போச்சுன்னா வெளிலன்னு சொல்லிடலாம்ல ரெண்டு பேரும் கவர் விட மாட்டாங்க எங்க போலது பேட் அவுட்டா பேட் ஆனா பேட் ஏய் பவுல்ல மலையாள இது ஆனா இல்லனா பால் உள்ள போனது எங்க போற அவங்க எங்க போறது கேட்டானா அது ஃபர்ஸ்ட் ஓவர் தான் கேட்டாரு நீ பாப்பா ஃப்ரீயா பாப்பா இல்ல அதே மாதிரி லெக் எம்பயர் அப்ப அவுட் கொடுத்தா அவுட் வாங்கிப்பீங்களா என்ன நான் இது கிடையாது இது இல்ல லெக் அருணுக்கு லெக் எம்பயர் அவுட் லெக் எம்பயர் அதே ஃபீல்ட் என்ன பண்ணா இப்ப லெக் எம்பயர் கீப்பர் இது போய் போடுங்க அவரு
உள்ள போச்சுன்னா ஸ்டிக் அம்பிர் ஒழுங்கு அடிக்க வேண்டியது. உள்ள போகுது என்னது யார் பேசிட்டு இருக்கா? யாரை இப்போ பேசினா? கார்த்தி ப்ரோவா? ஷாட்ரா போய் வீடியோ காட்ட சொன்னீங்களா? முடிச்சிட்டு உங்களுக்கு தனியா அனுப்புறேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்க. ஷாட்ரா போய் பாத்தியா பாத்தியா என்ன தெரியல அப்படிதான் அடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே பாத்தியா நாடா நீ சிரா பட்ட பால்லாம் வைக்க தான் போறான். போய்டா நீ எல்லாம் நல்லது அந்த ஒரு அஷ்டம் நாலு பால் அப்படி போயிச்சு. அதான் பேட்டிங் அதான் எந்த பால் நம்ம டெம்ப்ல வர பால் சுத்தாதடா, வெளிய போற பால் என்ன வேணா சுத்துறாரு. டாஸ் பால் அத ஆசை விட்டு விடுவான் நானே. நிக்க வச்சிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை வா என்ன வந்து போச்சு யாரு என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஜாலியா இருங்க. சார் மார்னிங் சார் இல்ல அது வேற லாஸ்ட் நான் டாக்டர் எனக்கு ஆப்போசிட் அப்ப போய் உள்ள போய் சொல்லிட்டு வந்தேன் இவர்ட்ட அடிக்க சொல்லி. கால் சொல்லுங்க. நல்லா தான் பாக்குறேன். டீசல் ஆல்ரெடி ஸ்ப்ரே வேணா அடிக்கிறீங்களா ப்ரோ? ஏய் நில்ல 3 பால் நீங்க நான் பார்க்கலாம். சரி எனக்கும் கொடுக்க மாட்டாங்க. கிட்ட கிட்டலான வருது. நேத்து நார்மலா தான் சார். நேத்து அவரேஜா தண்ணி ஃபுல்லா கியூ நிக்கிறேன். பேர்ல எதுவும் கொடுக்க மாட்டாங்க. வண்டியில தான் ஃபில் பண்றாங்க. நேத்து இங்க வண்டி போலாம் நைஸ் ரன்னிங். இருக்கா சார். என்ன அடுத்து தான் இருக்காரு. இன்னைக்கு நாளைக்கு ஓடிடுறேன் சார். இவன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு நடுவுல நான் அப்படியே சொன்னேன் ஆடு. ஓகே. அன்னைக்கு அக்ரிமெண்ட் டிராஃப்ட் எடுத்துறேன் சார். செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் கடைசில வந்துட்டு லெஃப்ட் ஆயிட்டான். இவருக்கு அப்படிலாம் சொல்லல அவனே போயிட்டான். நான் தான் சொன்னேன். அவர் கேட்டாரு. நான் எல்லாம் ஜெயிச்சு பேசலாம். ஜெயிச்சு வீடியோ கட்டு. நல்லா பிரஷர் போறான். பேட்ஸ் பண்ணி 1000 மீட்டிங் வந்து 1000 அப்படியே பிரஷர் போடுறாங்க. பரவாயில்ல கார்த்தி அப்ப நான் ஃபீல்ட் வச்சேன்டா. அதெல்லாம் ஆனா பால் மேல போற அடிய பால் அடி பண்றாங்க போல. இங்க பால் கீழே இவ்வளவு தூரம் ஹைட் இவங்க கீழே போச்சுன்னு சொல்றாங்க. நான் உள்ள கீழே பொண்ணு போச்சுன்னு எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. சரி டிஸ்ட்ரிக்ட்ல காட்டுறாங்க. டீம் ஜெயிக்கிறதுக்கு 1000 விஷயம் பண்ணாங்க. 1000 ஐக்கியம் பண்ணுவாங்க. ஜி அது பண்ண கூடாது ஜி. கரெக்ட்டா விட்டு போணும்ல. அம்பையர் வந்து கேம் பண்றேன். எந்த பிரஷர் வர ஓட கார்த்தி பிரஷர் வர அவங்க இதுலயே அடிச்சாரு. சூப்பர் சாரா வேற மாதிரி ஆமாண்டா கரெக்டா. நீ எப்படி ஆடுறா கீழே ஆடு. பால அடிக்கவே போகாது. ஓகே. வீடியோ உள்ளதா போச்சு நாங்கல்ல. வீடியோ இருக்கு. மேட்ச் முடிச்சலாம் கட்டி அந்த டென்ஷன் அப்படியே இல்ல. நீங்க அப்படியே இன்னும் இருக்கீங்க. அதை விட்டுருங்க. ஜெயிச்சு வந்துடலாம் கட்டி. ஜெயிச்சு வந்துட்ட ஏன் சுத்துறேன் 10 ரன் 14 ஏமாத்துல அதுக்கு இப்படியா? நான் சைக்கிள் வாங்க இருக்கேன். நல்ல பால் அவ்வளோ டைட்டா இருக்குது. அதுக்குள்ள போச்சு இல்ல அதான் அவன் கீழே போச்சுதானே. பால் மேல இருக்கு. வீடியோ பார்த்து பால் வீடியோல மேல போயிடுச்சு. எதுக்கு இது கொஞ்சம் பேசுறது நினைச்சேன். ரகு ஒண்ணு இல்லடா. ரகு கீழே ஆடுறா.
தோத்தாலும் பிரச்சனை இல்லைடா வாடா. தப்பான டிசிஷன். வீடியோ மட்டும் கட் பண்ணி விடுறேன். ஆர்கனைசேஷன் சூப்பர் சார்